இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக ஓசியா 13:14 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரே பாதாளத்தையும் அதில் உள்ள சகல வலிமைகளையும் ஜெயித்தவராய் இருக்கின்றார். ஆம், அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் பாதாளத்துக்குள் இறங்கி சென்று சிறைப்பட்டவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி துரோகிகளாய் இருக்கிற நமக்கு மகாபெரும் நம்பிக்கையை உண்டாக்கும்படிக்கு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களில் ஏறி சென்றார் என்று 1 பேதுரு 18, சங்கீதம் 68:18 நாம் வாசிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆம், அந்த மகா உன்னதமான தேவன் நம்மை பாதாளத்தின் சகல வலிமையாகிய பயம், தனிமை, பொய், சாபம், பாவம், வியாதி, வறுமை, கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட எல்லா பாதாளத்தின் வலிமைகளுக்கும் நீங்களாக்கி பாதாளத்தின் அதிபதியாகிய சாத்தானை தோற்கடித்து பாதாளத்துக்கும் மரணத்திற்கும் திறவுகோல் உடையவரானார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி மேன்மையான பாக்கியத்தை தந்திருக்கிறார். இனி ஜீவகாலமெல்லாம் நாம் மரண பயத்தில் திகைக்காதபடி மேன்மையான நம்பிக்கையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்ற இம்மானுவேலன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மோடு இருந்த நம்மை தைரியப்படுத்தி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எனவே நமக்காக சகலவற்றையும் செய்து முடித்த தேவாதி தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம், என்றும் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்வோம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிறவரே, இதோ பாதாளத்தின் வலிமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி நீரே எங்களை எல்லா தீங்குகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம், எங்களுக்காய் பாதாளத்தை ருசி பார்த்து அதன் மேல் வெற்றி கொண்டதான தேவன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம், எங்கள் நலன் கருதும் நல்ல பிதாவே, ஆமென்.